ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் 90 கிட்ஸ்லாம் சாப்பிட்ட ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்நாக்ஸ்லாம் கடையில் வாங்கி தர மாட்டாங்க, வீட்லேயே தான் எதனா ரெடி பண்ணி தருவாங்க. அப்படி சாப்பிட்ட ஒரு ஸ்நாக்ஸ் தான் இந்த ரெசிபி. வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க. இது நார்மலாக சாதத்துக்கு வடிக்கிற புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் புழுங்கல் அரிசியில் எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாங்க. ரேஷன் புழுங்கல் அரிசியில் கூட செஞ்சு பார்க்கலாம். இப்போ இதை கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இதுமாரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அரிசி நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதுமாரி கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா டக்குன்னு நமக்கு அரிசி நல்லா பொரிஞ்சு வருங்க. கண்டிப்பாக கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைனா அரிசி கருகிடும். இந்த அரிசியை வறுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படுங்க. அரிசி நல்லா சூடான உடனே டக்குன்னு நமக்கு அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துடும். பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்துடுச்சுங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா அரிசியை வறுத்துக்கணுங்க. இப்போ வறுத்த அரிசியை ஒரு பிளேட்டுக்கு கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம். அரிசியை சூடாக இருக்கும்போது அரைக்கக்கூடாதுங்க, நல்லா ஆறின பிறகு தான் அரைக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஆறி வந்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வாசனைக்கு 2 ஏலக்காய் எடுத்துருக்கங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்கணுங்க. ரொம்ப கொரன்னு அரைக்கக்கூடாது. அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. அரிசி எடுத்த அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 3 கப் அளவு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. அரிசி எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கோங்க. இதையும் நம்ம தண்ணியில் சேர்த்து நல்லா கரைஞ்சி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. வெள்ளத்தில் தூசி மண் இருந்துச்சுன்னா தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. அடுத்தது நம்ம அரைச்ச மாவை இதனோட சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு சேர்த்த பிறகு இதுமாரி கட்டிப்பட்டு தான் நமக்கு தெரியுங்க. ஆனால் நம்ம கரண்டியால் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கரைஞ்சி வந்துடும். கரண்டியால் இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் அந்த கட்டிலாம் நல்லா உடஞ்சி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடணும். மாவு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதுமாரி நல்லா கலந்து விட்டாலே போதுங்க. மாவு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நெய் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம். அடுத்து அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேங்க. இது மேல் கோட்டிங்காக நம்ம துருவி வச்சுருக்கோங்க. இந்த மாவு ரொம்ப ஆறின பிறகு உருண்டை பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் வெதப்பான கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். கையை தண்ணியில் நனைச்ச பிறகு உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. உருண்டை பிடிச்ச பிறகு மேல் கோட்டிங்க்கு இந்த தேங்காவில் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோட்டிங் பண்ண பிறகு நான் மறுபடியும் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்குங்க. 90 கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான பொரி அரிசி உருண்டை ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அரிசி இருந்தால் மட்டும் போதுங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கட்டாயம் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.